2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஏஐஏடிஎம்கே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, பிஇபி வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேர்தல்களில் வழிநடத்துவார் என்று முறைப்படி அறிவித்தார். தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஏஐஏடிஎம்கே, பிஜேபி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் வாக இணைந்து போட்டியிடும் என்று ஏஐஏடிஎம்கே மற்றும் பிஜேபி தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் என்று ஷா கூறினார். இந்த தேர்தல்கள் தேசிய அளவில் பிரதமர் மோடியின் தலைமையிலும், மாநில அளவில் அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியின் தலைமையிலும் போட்டியிடும் என்று அவர் கூறினார். கூட்டணிக்கு அதிமுக முன்வைத்த நிபந்தனைகள் குறித்த கேள்விக்கு, கட்சியால் எந்த கோரிக்கையும் இல்லை என்று கூறும் செய்திகளை ஷா மறுத்தார். 1998 முதல் ஏஐஏடிஎம்கே வில் ஒரு பகுதியாக இருந்து வருவதாகவும், பிரதமர் மோடியும் முன்னாள் முதல்வரும் ஏஐஏடிஎம்கே தலைவருமான ஜெயலலிதாவும் கடந்த காலங்களில் இணைந்து பணியாற்றியதாகவும் ஷா கூறினார். இவ்வளவு நேரம் எடுத்தது எதற்காக என்ற கேள்விக்கு பதிலளித்த ஷா, இந்த கூட்டணி இப்போது நிரந்தரமானது என்பதால் இதற்கு நேரம் பிடித்தது என்று கூறினார். கே. அண்ணாமலை தமிழ்நாடு கட்சித் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்த ஒரு நாளுக்குப் பிறகு கூட்டணி அறிவிப்பு வந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எடப்பாடி கே. பழனிசாமி கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்தார். மார்ச் 28 அன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருகிறது என்று கூறி 2026 தேர்தலை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அண்ணாமலை விவரித்தார். திமுகவை அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டும், வாக்குகள் வெவ்வேறு கட்சிகளுக்கு இடையில் மாற்றப்படுவதால் எந்த வாக்கும் வீணாகக்கூடாது. தமிழ்நாட்டில் தற்போது 5 முனை போட்டி நிலவுகிறது. இந்திய அரசியலில் வேறு எங்கும் 5 முனை போட்டியை நீங்கள் காண முடியாது என்று அவர் கூறினார். கூட்டணி முடிவுகள் பாஜகவின் தேசிய தலைமையிடம் உள்ளது என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். கூட்டணியைப் பொறுத்தவரை பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு, ஒழுக்கமான கட்சிக்கு நமது தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களிடம் குழுக்கள் உள்ளன, நாடாளுமன்ற வாரியங்கள் உள்ளன, அவை முடிவெடுப்பதற்கு முன்பு பல கோணங்களை பார்க்கின்றன. India Today